ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த உள்ள நுழையும் போது அப்படியே ஒரு தயக்கமா இருந்தது, யார் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொருத்தங்களும் ஜூனியர்ஸும் சரி சீனியர்ஸும் சரி என்னுடைய தோழிகளும் சரி தங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பள்ளியில படிச்ச அந்த காலகட்டம் அப்படியே கண் முன்னாடி இழையோடிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது பள்ளிக்கு அப்புறமா கல்லூரி காலகட்டத்திலயும் சரி, அதுக்கப்புறம் மாநகராட்சி மேயர், இப்ப வரைக்கும் பல விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணவும் ஹேண்டில் பண்ணவும் கத்து கொடுத்தது இந்த பள்ளியும் ஆசிரியர்களும் தான். அவங்கள நான் நினைச்சு பாக்குறேன் இந்த நேரத்துல. இந்த பள்ளியில நீங்க பண்ண அந்த குறும்புகள் என்ன ஞாபகம் இருக்கு? அதாவது ஒண்ணு உங்களை ஆசிரியர்கள் ஏதாவது கண்டிப்பதா இருக்கலாம், இல்ல ஆசிரியர் உங்களை பாராட்டினதா இருக்கலாம், அந்த மாதிரியான நினைவுகளை என்ன பாராட்டுன்னு பாத்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். நான் எனக்கு பாட தெரியும்னு எனக்கே நான் தெரிஞ்சுக்கிட்ட இடம் இங்கதான். இங்க பாட வச்சாங்க, ஆட வச்சாங்க. அப்போ பிராக்டிஸ் பண்ண ஒரு சாங் நாங்க அதை அரங்கேற்றவே இல்லை, ஸ்டேஜ்ல ஆடல. இப்ப வந்த உடனே எங்க தோழிலாம் தான் கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா, அதை பாட சொன்னா ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நிறைய நினைவுகள் அடுக்கிட்டே போலாம். படிக்கிறதோடு சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸையும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நான் காலேஜ் படிக்கும்போது ஆல்ரவுண்டர் அப்படின்ற அந்த பதக்கம்லாம் வாங்கினேன். அதுக்கெல்லாம் அடித்தளம் விட்டது நம்மளுடைய பள்ளி தான். தனியார் பள்ளி நோக்கி போயிட்டு அரசு பள்ளியில இருந்து மேயரா இருக்காங்க, இன்னொரு துணை அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ ஒரு ஃபேஷன் இருக்கு இல்லையா, பல லட்சம் பணம் கொடுத்து இதை நான் சொல்றேன். பட் நானுமே என்னுடைய பையனை தனியார் பள்ளியில தான் படிக்க வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப சொசைட்டிக்கு தங்களுடைய குழந்தைங்களை தனியார் பள்ளியில படிக்க வச்சாதான் படிப்பாங்க. இப்ப இருக்க அந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல தனியார் பள்ளியில படிச்சாதான் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம எல்லாத்துக்குமே. பட் இங்க நுழைஞ்சதுல இருந்தே நானே அதுக்கு ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் மட்டும் கிடையாது, என்னுடைய தங்கச்சி மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஆட்சி தலைவர், மாநகராட்சி மேயர், அவங்கள மட்டும் இல்ல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, நிறைய உயர் பதவியில இருக்கவங்க எல்லாமே இங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய தோழிகளுக்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் இருக்கிறது. அந்த சோசியல் மீடியாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாட்ஸ்அப்ல எப்பவுமே நாங்க டச்ல தான் இருப்போம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட பள்ளியில படிச்ச மாணவிகள் நாங்க எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ மீட் பண்ணுவோம், வெளியில போவோம். அந்த ஒரு பிளெஸிங்ஸ் இருக்கு. அதனால இப்ப ரொம்ப நாள் ஆட்சி பார்த்து அது ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஹக் பண்ணிக்கிட்டு எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். என் பேர் திவ்யா. நான் இப்போ காவல்துறை தொழில்நுட்ப பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் 2007 10th 2009 12th இங்கே தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது இப்போலாம் ரொம்ப இதாக பார்க்குறாங்க. எங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்தது இந்த ஸ்கூல் தான். இதில் கற்றுக் கொடுத்ததான் நான் என்னோட இப்போ இருக்கிற வாழ்க்கை நடைமுறை என் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ இருந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு பயங்கர உறுதுணையாக இருந்தாங்க. ஈவன் என்னால் 10th ஃபீஸ் கூட கட்ட முடியல. அப்போ 9th to 10th போகும்போது ஃபீஸ் கட்ட முடியல. நான் மிகவும் இதுல இருந்து தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு ஃபீஸ் கட்டுறது கூட என் மெஸ் தான், என் தமிழம்மா தான் எனக்கு ஃபீஸ் கட்டி என்னை இங்க 10th படிக்க கண்டினியூ பண்ணாங்க. அப்படி எனக்கு எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு காவல்துறையில ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கங்கா பிரியதர்ஷினி. இந்த அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில 1996ல இருந்து 2003 வரைக்கும் படிச்சிருக்கேன். 6th இருந்து 12th வரைக்கும் இங்க தான் படிச்சேன். நான் இப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல துணை வட்டாட்சியரா இருக்கேன். என் அக்கா ரேகா பிரியதர்ஷினி, அவங்க இதே பள்ளியில தான் படிச்சாங்க. சேலம் மாவட்டத்துல மேயரா இருந்தாங்க. தமிழ்நாட்டோட முதல் பெண் மேயர், இளம் வயது மேயரும் அவங்க தான். அது மட்டும் இல்ல, எங்க கூட படிச்ச நிறைய பேர், இப்ப ஆனந்த சங்கரன் எங்க அக்கா கூட படிச்சவங்க, அவங்க டாக்டரா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க. அரசு பள்ளியில ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா கொடுக்குது. எல்லாமே தனியார் பள்ளியை நோக்கி போயிட்டு இருந்த அந்த காலத்திலேயே நாங்க அரசு பள்ளியை சூஸ் பண்ணதுக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் இங்க தான் இருக்காங்க. இங்க இல்லாத தனியார் பள்ளியில இருக்கவங்க நல்ல டீச்சர்ஸ் தான் இல்லைன்னு, ஆனா அரசு பள்ளியில தான் தி பெஸ்ட் இருக்காங்க. அவங்க கொடுக்கிற அவங்க கொடுக்கிற ஊக்கம், அதனால எல்லாமே நல்லா முன்னேற முடியும். எல்லாருமே அரசு பள்ளிகளை சேருங்க. அதாவது இங்க வரலாமா வேணாமான்னு யோசனையில இருந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை, இந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணி இருக்க கூடாது. எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க.
அதோட 90s அதாவது 90 இயர்ஸ் இந்த ஒரு அம்மாலாம் வந்திருக்காங்க. 1955ல படிச்சாங்களாம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை இந்த பள்ளி எங்க பள்ளி கொடுத்துருக்குன்றத நினைக்கும் போதே ஒரு பெருமையா இருக்கு. எல்லாமே பேரண்ட்ஸ் சொல்றதை கேளுங்க, டீச்சர்ஸ் சொல்றத ஒரு சில விஷயங்கள் கசக்கும். ஆனாலுமே அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்றத நினைச்சிட்டு நீங்க முன்னேறுங்க, நாட்டுக்காக உழைங்க, முன்னேறுங்க, நல்லா படிங்க. நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். 1955ல இங்கே எஸ்எல்சி முடித்தேன். அப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோவை இங்கே கௌரி டீச்சர்ன்ட்டு அவங்க என்னோட ஃப்ரெண்டு மணிமேகலை அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க ஃப்ரெண்டு போல. அவங்க கேட்டாங்க என்கிட்ட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி அந்த பழைய ஃபோட்டோவை கொடுத்தேன். அந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நான் இன்னும் புஸ்தகத்தை பார்க்கல. நீங்க படிச்ச ஸ்கூல் 150வது ஆண்டு கடந்து போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு அந்த அதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வயசுல இங்க ஒருத்தரையுமே காணோம். நான் படிச்சது இதுல ஒண்டி தான் இருக்கிறேன். இப்போ யாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க ஒருத்தருமே இல்லை.